சேனைக்கிழங்கு வறுவல் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சேனைக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு இதை நான் இதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி காயை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பிக்கும், நமக்கும்னு சொல்லுவாங்க, பிக்கும், மக்கும், எப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக புளிங்க. இந்த சைஸ் புளி எடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த புளி தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நமைச்சல் அந்த அரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும், பிக்காதும் இருக்கும், மக்காது. எல்லாம் போட்டுக்கலாங்க. ஒரு கலக்கி விட்டு நம்ம இது ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கலாங்க. அவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் 3/4 வாசி வந்துடணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்கணும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துக்குச்சுங்க. காய் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ இதை தண்ணி இருத்துடலாம். சேனைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதுமாரி நல்லா வெந்துருச்சு. வடித்து தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். தேங்காய் இந்தளவு ஒரு 1/2 மூடி தேங்காய் வச்சுருக்கிறேங்க. ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் தேவைனாலும் போட்டுக்கலாம். இங்கே வர மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 4 பல், கருவேப்பிலை ஒரு கொத்து, மிளகு ஒரு 10 மிளகு, அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. நீங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தேவைன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் மசாலாவுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் இது எல்லாமே இந்த தேங்காய் இவ்வளோதாங்க. இது எல்லாம் போட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி பரபரன்னு இருந்தால் போதுங்க, நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நீங்கள் இரும்பு சட்டிலே செய்யுங்க. இந்த கிழங்கு வறுவல்லாம் இரும்பு சட்டியில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம காய் வேக வைக்கும்போதும் நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம். அதனால் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பும் போட்டிருக்குறங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கரெக்டாக போட்டுங்க. இப்போ இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு கலரிக்கலாங்க. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. இது துவரம்பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த சேனைக்கிழங்கு வறுவலோட இந்த துவரம்பருப்பு போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பும் போடலாம், நீங்கள் பாசி பருப்பு இருந்தாலும் போடலாம், அல்லது கடலைப்பருப்பு, இந்த 3 பருப்பு எது வேணாலும் போடலாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் துவரம்பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த துவரம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த துவரம்பருப்பை இப்போ நம்ம போட்டுக்கலாம். இதை வேக வைக்க தேவையில்லைங்க. துவரம்பருப்பை அப்படியே இதுலேயே வெந்துடும். நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா தக்காளியெல்லாம் நல்லா சுருள் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாங்க. போதுங்க, இந்தளவு நம்ம தண்ணி ஊற்றி அலசி ஊற்றினா போதும். இப்போ இதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. நல்லா அடுப்பு மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு இருத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சேனைக்கிழங்கு, அதை போட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியமாக வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டு இந்த சாந்துலேயே நான் நல்லா இந்த மசாலாவில் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் சேனைக்கிழங்கு வேகட்டுங்க. நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நமக்கு இந்த அளவு ட்ரை ஆனாவே போதும். இல்லை சாந்தெல்லாம் நல்லா வெந்து எல்லாம் காயோடனா பிடிச்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாங்க. உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிரேவிக்கு தேங்காய் இதெல்லாம் அதிகமாக போட்டு நீங்கள் கிரேவியாகவும் வச்சுக்கலாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். சேனைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆச்சுங்க. மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு எல்லாரும் இந்த சேனைக்கிழங்கும் கருணக்கிழங்கும் சாப்பிட்லாங்க. மற்ற கிழங்கு தான் சாப்பிடக்கூடாது சுகர் பேஷண்ட்லாம் கூட. இது நமக்கு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. ஏன்னா நமக்கு மலச்சிக்கல் வராது. அதுக்காக தான் இது. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி செய்முறைப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.